வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 4500 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு 202 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 23 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒன்ஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிச்சோடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுவாங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 202 வேக்கன்சிஸுங்க. இதில் வந்து அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 38 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 54 வேக்கன்சிஸும், இடபிள்யூஎஸ்சிக்கு 20 வேக்கன்சிஸும், ஜென்ரல் அதாவது யூஆர் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மொத்தம் 88 வேக்கன்சிஸும், மொத்தம் 202 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட் வைஸாக, அதாவது ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து அவங்க வந்து வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் செங்கல்பட்டில் 7 வேக்கன்சிஸ், சென்னையில் 25 வேக்கன்சிஸ், காஞ்சிபுரத்தில் 6 வேக்கன்சிஸ், ராணிப்பேட்டில் 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்துக்குமே அவங்க வந்து ஜாப் வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 11 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் என்னவோ அது எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க்கு. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 4500 பிரான்ச் மேலே இவங்களுக்கு வந்து இருக்குது. மொத்தம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4500 வேக்கன்சிஸுங்க. இது ஆன்லைன் போர்ட்டல், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 7 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. இதோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ், அதாவது வந்து தோராயமாக ஜூலை 1st வீக்கில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசுங்க. மேக்ஸிமம் 28 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தாங்க. இது வந்து உங்களுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 12 months தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீ எந்த வருஷத்துக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 31/5/1997 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். 31/5/2005 பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஒன்ஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதற்கான டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து வைப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ், பேசிக் ரீட்டைல் அசட் ப்ராடக்ட், பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 விதமான டாபிக் கவர் ஆகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து 15 மார்க்கு 10 மார்க் அப்படின்னு சொல்லி 100 கொஸ்டினுங்க. உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு வந்து 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் 1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 100 கொஸ்டினுமே அட்டன் பண்ணி ட்ரை பண்ணலாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 12 months உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். ஸ்டைஃபண்டாக பார்த்தீங்கன்னா மாதம் 15000 வந்து உங்களுக்கு காசு தராங்க. இதுக்கான நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ரண்டிஸ்க்கான சர்டிஃபிகேட்டுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 400 + 18% ஜிஎஸ்டி, எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களாக இருந்தால் 600 + ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து 800 + ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கப்புறம் வர அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து அவங்களோட பேங்க் வெப்சைட், அதாவது www.centralbankofindia.co.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு ரெக்யூர்மெண்ட் பேஜுக்குள்ளே போய்ட்டு கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான மெசேஜோ இன்டிமேஷனோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்பப்போ செக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ரெண்டிஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ரெண்டிஸ் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது பேங்க் ஜாப்போ இல்லைனா பேங்க் ஜாபே உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.